சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து கொளத்தூர் தொகுதியில் நின்றிருக்கார். அப்போ அதே தொகுதியில் துணை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வந்து மிக குறைந்த வாக்குகள், அதாவது 2000 சில்லற வாக்குகள் தான் அவர் ஜெயிச்சிருக்கார். அதே தேர்தல் ஆம்ஸ்ட்ராங் வந்து 3000 சில்லற வாக்குகள் வாங்கியிருக்கார். ஆம்ஸ்ட்ராங் மட்டும் நிற்காம இருந்ததுனாக்கா அந்த தொகுதியில் அதிமுக சார்பில் சைதை துரைசாமி ஜெயிச்சிருக்கவே வாய்ப்பு இருக்குன்னு அப்போ சொல்லப்பட்டது. இப்போ கூட நிலுவையில் வந்து 7 வழக்குகள் இருக்குது அவர் மேலே சொல்லப்பட்டிருக்கு. பல வழக்குகள் ஏற்கனவே அவர் மேலே இருந்தது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போராடி ஒவ்வொரு வழக்குலேருந்து அவர் விடுவிக்கப்பட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அரசியல் இருந்தாலையும் பல்வேறு கிரிமினல் தொடர்புகள் இருந்தாலையும் தனக்கு வந்து எந்த நேரத்தில் ஆபத்து இருக்கலாம் அப்படின்னு அவர் பயந்திருக்கார். அதனால 45 வயசு வரைக்கும் திருமணம் செஞ்சுக்கல. 45 வயசுக்கு அப்புறம் வந்து மற்றவர்களாம் ரொம்ப வலியுறுத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் திருமணம் செஞ்சிருக்கார். முகநூல் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்டர்ஸ் வந்து அவரை பற்றி எழுதியிருக்காங்க. அவரை மீட் பண்ணதை பற்றியெல்லாம் வந்து நிறைய தொடர்ந்து படிக்கிறவர், இப்போ ரைட்டர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருலாம் சொல்கிறாங்க. வந்து குறிப்பாக தலித்து சமூகத்திலேருந்து வழக்கறிஞர்கள் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கார் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. நீங்கள் பா ரஞ்சித்தையும் கூட பார்க்கலாம். ஒரு படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காருன்னா பா ரஞ்சித் வந்து மருத்துவமனையில் வந்து அழுதுகிட்டு இருந்தார். சொன்ன மாதிரி ரொம்ப அவருக்கு பின்னாடி ரொம்ப ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறதுனால எப்பவுமே அவர் கூட கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கொலை வழக்கில் வந்து சரணடைஞ்சிருக்காங்க 8 பேர். அந்த 8 பேரில் வந்து ஆற்காடு சுரேஷோட தம்பி பாலு ஒருத்தர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆற்காடு சுரேஷோட பிறந்தநாளை முன்னிட்டு அந்த கொலைக்கு பழி தீர்க்கிறதுக்காக நாங்கள் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செஞ்சோம், அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தைரியமாக இருப்பார். அதாவது தைரியமாக இருக்க மாதிரி காட்டிக்குவாக செய்வார். அவர் வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே கவனமாக இருந்திருக்கார். ஆனால் அந்த கொலையாளிகள் வந்து அவர் வந்து ரொம்ப நாட்கள் நோட்டம் விட்டு இந்த கொலையை செஞ்சிருப்பாங்கன்னு சந்தேகம். இந்த ஆம்ஸ்ட்ராங் யார், அவரோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. ஆம்ஸ்ட்ராங் வந்து சென்னை பூர்வீகமாக கொண்டவர். அவங்க அப்பா தீக்கா இருந்திருக்காரு. அதனாலேயே ஆம்ஸ்ட்ராங்க்கும் சின்ன வயசுல தீக்கா மேல ஒரு பற்று இருந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு அம்பேத்கரிய கொள்கைகள் மேலேயும் பற்று வந்திருக்கு. 2000 வந்து அவர் பூவை ஜெகன்மூர்த்தியோடைய புரட்சி பாரதம் கட்சியில் அறிஞ்சிருக்கார். பூவை ஜெகன்மூர்த்தி இறந்ததுக்கு அப்புறமா இவர் தனியாக செயல்பட தொடங்கியிருக்கார். 2006 வருஷம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர் போட்டியிட்டு இருக்கார். அவர் போட்டியிடும் போது பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த இடும்பென்ற ஒரு தொடர்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த இடும்பன் சொன்னதால பகுஜன் சமாஜ் கட்சியோட யானை சின்னத்தில் அவர் போட்டியிட்டு இருக்கார். அந்த தேர்தலில் அதிமுகவையும் திமுகவையும் வீழ்த்தி அவர் வந்து வெற்றி பெற்றாரு. அந்த காலத்தில் பெரிய பரபரப்பாக இருந்துச்சு. அப்போ அந்த வெற்றியை எதிர்த்து ஒரு வழக்கு தொடரப்பட்டது. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அவர் வெற்றி பெற்ற செல்லும்ன்ற ஒரு தீர்ப்பே வந்துச்சு. இதை தொடர்ந்து அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில இணைகிறார். அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில சேர்ந்தும் அவர் தலைவியான மாயாவதி வந்து அவரை தமிழகத்துக்கான தலைவராக நீக்கிறார். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கான தலைவராக இருக்கார். இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து கொளத்தூர் தொகுதியில் நின்றிருக்கார். அப்போ அதே தொகுதியில் துணை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வந்து மிக குறைந்த வாக்குகள், அதாவது 2000 சில்லற வாக்குகள் தான் அவர் ஜெயிச்சிருக்கார். அதே தேர்தல் ஆம்ஸ்ட்ராங் வந்து 3000 சில்லற வாக்குகள் வாங்கியிருக்கார். ஆம்ஸ்ட்ராங் மட்டும் நிற்காம இருந்ததுனாக்கா அந்த தொகுதியில் அதிமுக சார்பில் சைதை துரைசாமி ஜெயிச்சிருக்கவே வாய்ப்பு இருக்குன்னு அப்போ சொல்லப்பட்டது. இப்படி அரசியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்ந்து வந்துட்டு இருந்தார். அரசியல் இப்படி வளர்ந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு வந்து ஒரு கிரிமினல் வழக்குகள் அவர் மேலே பல இருந்துச்சு. இப்போ கூட நிலுவையில் வந்து 7 வழக்குகள் இருக்குதா அவர் மேலே சொல்லப்பட்டிருக்கு. பல வழக்குகள் ஏற்கனவே அவர் மேலே இருந்தது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போராடி ஒவ்வொரு வழக்குலேருந்து அவர் விடுவிக்கப்பட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அரசியல் இருந்தாலையும் பல்வேறு கிரிமினல் தொடர்புகள் இருந்தாலையும் தனக்கு வந்து எந்த நேரத்தில் ஆபத்து இருக்கலாம் அப்படின்னு அவர் பயந்திருக்கார். அதனால 45 வயசு வரைக்கும் திருமணம் செஞ்சுக்கல. 45 வயசுக்கு அப்புறம் வந்து மற்றவர்களாம் ரொம்ப வலியுறுத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் திருமணம் செஞ்சிருக்கார். அவருடைய குழந்தைக்கு 1.25 வயசு தான் ஆகுது. மிக சமீபத்தில் அந்த குழந்தையுடைய பிறந்தநாள் தொடர்பான வீடியோக்கள்லாம் வெளியே வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப சாஃப்டான ஒரு நபராக இருக்கார் அப்படின்றான் தோணுது. அது இல்லை சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து முகத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இவ்வளவு குற்ற பின்னணிகள், இவ்வளவு வழக்குகள் அவருக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட முடியாத ஒரு முக அமைப்பு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும். வந்து அப்புறம் வெள்ளையும் தான் எப்பவுமே போட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். வந்து இது பக்கமாக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இன்னைக்கு முகநூல் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்டர்ஸ் வந்து அவரை பற்றி எழுதியிருக்காங்க. அவரை மீட் பண்ணதை பற்றியெல்லாம் வந்து நிறைய தொடர்ந்து படிக்கிறவர், இப்போ ரைட்டர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருலாம் சொல்கிறாங்க. வந்து குறிப்பாக தலித்து சமூகத்திலேருந்து வழக்கறிஞர்கள் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கார் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. வந்து நீங்கள் பா ரஞ்சித்தையும் கூட பார்க்கலாம். ஒரு படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காருன்னா பா ரஞ்சித் வந்து மருத்துவமனையில் வந்து அழுதுகிட்டு இருந்தார். சொன்ன மாதிரி ரொம்ப அவருக்கு பின்னாடி ரொம்ப ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறதுனால எப்பவுமே அவர் கூட கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்சியோட மாநில தலைவர் அப்படிங்கிறதும் ஒன்று காரணம். அப்புறம் எப்பவுமே துப்பாக்கி கையில் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இவ்வளோ பாதுகாப்பு இருக்கிறவர் எப்படி வந்து கொலை செய்யப்பட்டார், எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க?
அவர் எப்பவுமே பாதுகாப்பு விஷயத்துல எப்பவுமே கவனமா இருப்பார் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய உலகமே நண்பர்கள் சூழ் உலகு தான். ஒண்ணு அவருடைய உதவியாளர்களா இருப்பாங்க, இல்ல நண்பர் யாராவது அவர் சுத்தி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவரு எந்த நேரத்திலும் துப்பாக்கியை கையில வச்சுட்டு இருப்பாரு. எதிராளிகள் வந்து அவர் கொலை செய்ததுக்காக பல நாட்கள் நோட்டம் விட்டுருப்போம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறோம். சமீப காலமா அவர் வந்து பெரம்பூர்ல தன்னுடைய பழைய வீட்டை இடிச்சு அங்க புதிய வீடு கட்டிட்டு இருக்காரு. அதனால அவர் அயனாவரம் பகுதியில் இப்போ குடியிருக்காரு. அயனாவரத்தில் குடியிருக்கிற அவர் தினமும் மாலை நேரங்களில் போய் அந்த வீட்டோட கட்டுமான பணிகளை போய் பார்த்துட்டு வருவார். எப்பவுமே நண்பர்கள் புடைசூழல் இருக்கிற அவர் வந்து அந்த நேரத்தில் மட்டும், அதாவது அந்த வீட்டை போய் பார்வையிட நேரத்தில் மட்டும் மிக குறைந்த நபர்களோட செல்றதை வந்து யாரோ நோட்டம் விட்டுருக்காங்க. அப்படித்தான் நேற்று சாயங்காலமும் அவர் வந்து அந்த வீட்டை பார்வையிட்டதாக போயிருக்காரு. அப்போ வந்து எப்பவுமே கையில் துப்பாக்கி வச்சிருக்கிற அவர் வந்து நேற்று காரில் வச்சுட்டு போயிருந்தா ஒரு தகவல் இருக்கு. அவர் அங்கே நண்பர்களோட பேசிட்டு இருந்தப்போ வந்துட்டு திடீர்னு உணவு விநியோக நபர்கள் மாதிரி ஒரு சிலர் அவரை சூழ்ந்து நின்று திடீர்னு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சுமார் 8 பேர் நின்று அவரை சரமாரி அறிவாளை வெட்டிட்டு வந்து அங்கே தப்பிச்சு ஓடி இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னே உளவுத்துறை கூட அவர்கிட்ட அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தைரியமா இருப்பார். அதாவது தைரியமா இருக்க மாதிரி காட்டிக்குவாக செய்வார். அவர் வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே கவனமா இருந்திருக்காரு. ஆனால் அந்த கொலையாளிகள் வந்து அவர் வந்து ரொம்ப நாட்களாக நோட்டம் விட்டு இந்த கொலையை செஞ்சிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க. நேற்று கூட பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த கொலை பார்த்ததா பக்கத்தில் இருந்தவர் வந்து அப்போ அவர் வெட்டினப்போ அவர் கை விரல் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அதனால அவர் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அவரோட 2 நண்பர்கள் கூட வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் காயமடைஞ்சிருக்காங்க. இவரை அப்போலோ கிரீம்ஸ் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் உயிரிழந்திருக்காரு. இது வந்து மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த இதில். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு வருஷமா வந்து கொலையாளிகள் வந்து அவரை பின்தொடர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி அஸ்ராக்கருக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு 4 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து அது இனிமேல் தான் இந்த பின்னணிகள் தெரிய வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் வந்து சென்னை பட்டினப்பாக்கத்தில் நடந்த கொலை, அது ஆற்காடு சுரேஷை கொலை பண்ணாங்க. வந்து அதுக்கு பழிவாங்க தான் சென்னப்பட்டுன்னு சொல்லப்படுறாங்க. இதுக்கும் வந்து நிறுவன மோசடி விவகாரத்தில் ஆற்காடு சுரேஷுக்கும் இவர் ஆம்ஸ்டாக் நடுவில் ஒரு பிரச்சனை இருந்ததாகவும் சொல்றாங்க. அதை பத்தி என்ன? அந்த ஆருத்ரால பணத்தை இழந்த பலருக்கு அவர் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு. குறிப்பா தன்னுடைய வீட்டு அருகே இருக்கிற யாராவது பாதிக்கப்பட்டாங்கனாக்கா அவருக்கு உதவி செஞ்சிருக்காரு. இந்த நேரத்தில் ஆருத்ராவுக்கு அந்த ஊழல் செஞ்சவங்களுக்கு சாதகமா வந்துட்டு அந்த ஆற்காடு சுரேஷ் செயல்பட்டதாக கூறப்படுது. அவர் வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த கொலையில வந்து சம்பந்தப்பட்டவருக்கு வந்து ஆம்ஸ்டாங் உதவி இருப்பார்னு ஆற்காடு சுரேஷோடைய உறவினர்கள் வந்து நம்பினாங்க. அதில் அவருக்கு பங்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் அவங்க அப்படி நம்பினாங்க. அதனாலே காத்து இருந்து அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆற்காடு சுரேஷை கொன்னப்போ அவர் கூட இந்த மாதவன்றவரும் சில மாதங்களுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த இரண்டு கொலைகளையும் இதையும் இப்போ போலீஸார் வந்து தொடர்பு படுத்தி பார்க்கல. முக்கியமாக அந்த கொலையில் மாதவனை கொன்னப்போ வந்து அவர் உடம்புல சுமார் 30 வெட்டு காயங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இவர் உடம்புலையும் அத்தனை வெட்டு காயங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கொலை வழக்கில் வந்து சரணடைஞ்சிருக்காங்க 8 பேர். அந்த 8 பேரில் வந்து ஆற்காடு சுரேஷோட தம்பி பாலு ஒருத்தர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆற்காடு சுரேஷோட பிறந்த நாளை முன்னிட்டு அந்த கொலைக்கு பழி தீர்க்கிறதுக்காக நாங்கள் ஆம்ஸ்ட்ராங்க கொலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு பார்த்தா ஆற்காடு சுரேஷோட குடும்பம் வந்து ஒரு பழி வாங்குறதுக்காக இவரை கொலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சந்தேகப்படுறாரு. இன்னும் சில விஷயங்கள் கூட சொல்லப்படுது. ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா, வந்து ஒரு மாநிலத்தோட தலைநகரில் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்காருனால காவல்துறை மேல பெரிய விமர்சனம் எழுந்திருக்கு. ஒரு அழுத்தம் உருவாயிருக்கு. அதனால அவசரமா ஒரு 8 பேரை வந்து சரணடைய வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வேற தகவல் கூட ஆற்காடு இப்படின்னா உடனே வந்து ஒரு டக்குன்னு பார்க்கறதுக்கு ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி அப்படின்னு சொல்லி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதால 8 பேரை சரணடைய வச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. வந்து சொன்ன மாதிரி வந்து அது போக போக விசாரணையில் தான் வந்து தெரிய வரும். உண்மையிலேயே ஆற்காடு சுரேஷ் கொலைக்காக பழி வாங்கப்பட்டதா இல்லை வேற பின்னணிகள் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறது வந்து இனிமேதான் தெரிய வரும். வந்து இதில் இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தோட தலைநகரில் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் கொல்லப்பட்டிருக்காது அப்படிங்கிறது சட்ட ஒழுங்கு குறித்த கடுமையான விமர்சனத்தை எழுப்பியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், சட்டம் ஒழுங்கு நிஜமாவே கவலைக்குரியதாக தான் இருக்குது. எனக்கா இப்போ தான் வந்துட்டு கள்ளக்குறிச்சி விஷசாராய் சாவு, அதுக்கப்புறம் சேலத்தில் அதிமுக பிரமுகர் வெட்டி கொலை செய்வார். அதை தொடர்ந்து இவரும் கொலை செய்யப்பட்டிருக்காருங்க. போலீஸ் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஏற்கனவே எச்சரித்தோம். அதாவது உளவுத்துறை சொல்கிறது வந்து நாங்கள் ஏற்கனவே எச்சரித்தோம், அவர் வந்துட்டு இது பண்ணிட்டோம். ஆனாலும் உளவுத்துறை வந்து எச்சரித்ததோடு அவங்க வேலை முடியல இல்லையா. அவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட போலீஸார் வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இத்தனைக்கு அவர் சாதாரண மனிதர் இல்லை, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அப்படிங்கும்போது வந்து அவர் கண்டிப்பாக வந்துட்டு இவர் கவனித்து பார்த்து வந்திருக்கணும். அப்படி பார்க்காம விட்டது வந்து உளவுத்துறை மற்றும் போலீஸாருடைய தோல்வி தான். இது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளில் போலீஸார் வந்து இன்னும் தீவிர கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் வந்து பொதுமக்களுடைய குரலாக இருக்குது. இப்போ கூட வந்து இந்த அவருடைய இறப்பை தொடர்ந்து அது இறுதி ஊர்வலம் அதெல்லாம் வந்து பாதுகாப்பாக நடத்த வேண்டிய கடமையும் போலீஸாருக்கு இருக்குது. அவருடைய உடலை கஞ்சி செலுத்துறதுக்காக மாயாவதி வரப்போகிறாங்க. அவருடைய உடலை வந்து நீண்ட தூரம் ஊரில் எடுத்து போகணும் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க.
அதற்கு அனுமதி அளிக்குமா, அந்த சட்டம் ஒழுங்கு அப்படி பாதுகாக்க போறாங்க அப்படின்றத வந்து எல்லாரும் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்தார். வந்து அவரோட பாடி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து. அந்த மாதிரி இப்போ சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய ரைட்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து அவரை பற்றி தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க வந்து. ஸோ இது அவருக்கு வேற மாதிரி ஒரு பின்னணி இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்குது வந்து. அது எப்படி பார்க்குறீங்க? அது போலீஸார் வந்து அவர் வந்து ஒரு கிரிமினல் வழக்குகள் இருக்கு, குற்ற வழக்குகள் இருக்குன்னு சொன்னாலும், அவருடைய முகத்தையோ, அவருடைய பழகும் தன்மையோ வச்சு பார்த்தா, அவர் வந்து ஒரு குழந்தை மனம் கொண்டவரா தான் தெரிகிறார். அது தெருவுல சேர்ந்த பலருக்கு அவர் உதவி செஞ்சிருக்காங்க. அதோட அவர் வந்து பௌத்த மதத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டிருக்கார். அவர் வந்து அம்பேத்கரை நம்புற அதே மாதிரியே வந்து பௌத்த மதத்தை நம்புறார். தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல கூட ஒரு பௌத்த விகாரத்தை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு வந்து ஆன்மீக இதுவும் இருக்கு அவருக்கு. சமீபத்தில் அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவரை போய் பார்க்க போயிருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டோம். அப்போ வந்து நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து இப்பதான் அதாவது 2 நாட்களுக்கு முன்பு தான் எல்லாருக்குமே வந்து மாம்பழத்தை வந்து கிராமத்துலேருந்து வர வச்சு எல்லாருக்குமே தனித்தனியாக பார்சல் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார் என்றது அவருடைய நண்பர்களுடைய ஏக்கமாக இருக்கு. இப்படி நண்பர் சூழ் உலகா வந்து அவரோட உலகம் இருந்திருக்கு. குற்ற பின்னணின்னு சொல்லலாம். ஆனாலும் வந்து குற்ற பின்னணி இருந்தாலும் வந்துட்டு அந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு காவல் தெய்வமா தங்களுக்கு மிகவும் உதவுற ஒரு நபராக தான் அந்த மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய இழப்பு வந்து கண்டிப்பா அப்பகுதி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய இதுவாக இருக்கும். குறிப்பா தலித் மக்களுக்கு வந்து அவருடைய இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பா இருக்கும். இனிமேலும் இது போன்ற கொலைகள் தொடராம இருக்கிறதுக்கு வந்து காவல்துறை வந்து இன்னும் சிறப்பா செயல்பட்டு அதை தடுக்கணும் அப்படின்றது தான் வந்து அந்த அப்பகுதி மக்களுடைய வேண்டுகோளா இருக்கு.